இதுக்கு மேல தே ஷுட் ஹேவ் ஸ்டாப்ட் இட். பிகாஸ் எந்த சீசன்லயும் யாருக்கும் இவ்வளோ ஹேட்ரட் வந்ததில்ல. அப்போ அவங்களுக்கு தெரியும் அது. இப்போ உள்ளுக்குள்ள வந்து பெர்ஃபார்ம் பண்றவங்களுக்கு ஸ்டார் ரேட்டிங்ன்னு குடுத்து வைக்கிறாங்க. அது வெளியில தெரியாது உங்களுக்கெல்லாம். அப்படி இருக்கிறப்போ, அந்த மாதிரி இது ஸ்டார் ரேட்டிங்ல ரொம்ப மட்டமா போறாங்க அப்படின்றத அவங்க யோசிச்சு அதுக்கேத்த மாதிரி பண்ணணும். அதுக்கப்புறம் கண் கண்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம். பார்வதிக்கு எவ்வளவு சொன்னாலும் உரைக்காது. ஏன்னா ஷி இஸ் சோசன் தட். ஸோ அதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் குடுக்கணுமோ குடுத்து, தட்ஸ் தேர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு சேஃப்கார்ட் சம்படி. பார்வதி டசன்ட் ஹேவ் எனி ரெஸ்பெக்ட் ஃபார் அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட் பத்தி பேசுறாங்க ஒரு கிளாஸ பத்தி. அந்த அக்ரிமெண்ட்லயே எவ்வளோ கிளாஸ் இருக்கு விச் வில் டெஃபினெட்லி டுமாரோ ஷி கோஸ், எவ்வளோ லாயர்ஸ் இருந்தாலும் ஃபேமிலில அது நிக்க முடியாது. ஏன்னா கையெழுத்து போட்டிருக்காங்க, படிச்சு பார்த்து போட்டிருக்காங்க. அவங்க படிக்காட்டாலும் அங்க லீகல் ஆளுங்க இருப்பாங்க, படிச்சு காட்டுவாங்க. அவ்வளோ பக்கத்தையும். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா. No two people can see each other Yeah, before hi, they I'm enter. Saujanya. Sorry. ஓ வெயிட் பண்ணுங்க சார், நான் பேசி இல்ல முடிச்சதும் பேசட்டும், பேசுங்க. பேசட்டும். இல்ல ஓகே, இல்ல. சரி சொல்லுங்க. அதான் பேசுங்க தாத்தா. இல்ல அவங்க பேசட்டும். ஏதோ நடுவுல she has ஐயோ, got அவங்க some லிசனர் point. போயிட்டாங்க. இல்ல ஏதோ பக்கு போல. லிசன் போயிட்டாங்க. பக்கா இருக்கு, நீங்க பேசுங்க தாத்தா. ஓகே. அதான் அந்த மாதிரி. ஸோ வாட் ஐ ஃபீல் இஸ் ஏதோ ஒண்ணு பண்ணணும். பண்ணி அவங்கள்ட்ட நிறைய டூல்ஸ் இருக்கு. இந்த மாதிரி குறும்படம் இருக்கு, அது இருக்கு. தனியா கூப்பிட்டு காட்டலாம். உங்களுக்கு பப்ளிக்கா போட வேண்டாம்னா, இல்ல எங்களுக்கு கூட காட்ட வேண்டாம். நீங்க அதெல்லாம் போடுறீங்க இல்லையா? 24/7ல ஓடிடில வந்து சென்சார் இல்லைன்றது நிறைய விஷயங்கள் போட்டு காட்டுறீங்க. அப்போ எப்படி நம்ம அதை பத்தி பேசாம இருக்க முடியும்? சொல்லுங்க. 1 ஹவர் மட்டும் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணாதீங்கன்றாங்க. சரி 24 ஹவர்ஸ் பார்த்து இதை பார்த்தா ஏன் இதை சொல்றீங்க? நீங்க 1 ஹவர் மட்டும் பண்ணுங்க. ஸோ பீப்புள் ஆர் லைக் தட். வாட் டு டூ? இல்ல தாத்தா, now last week they are saying விஜேஎஸ் ஓப்பனா சொல்லிட்டாங்க, we want to see you both in the finals. சோ அவங்களுக்கு என்ன நினைக்கும், ஓகே இது வரைக்கும் நம்ம பண்றது எல்லாம் கரெக்டா தான் போயிட்டு இருக்கு அப்படிதானே நினைப்பாங்க. as a contestant they don't know what ஏமா is happening அது outside. நினைக்கிறதுக்கு உங்களுக்கு திங்கிங் பவர் இருக்குன்னா இவ்வளவு போட்டு ரோஸ்ட் பண்றாங்களே, கொஞ்சமாவது சத்தியமா சொல்றேம்மா, மனசை தொட்டு சொல்லுங்க. நீங்க அந்த இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமாவது வரைக்கும் இல்ல, ஏன் நம்மள இப்படி போட்டு தாத்தா, பண்றாங்க, ஏதோ தப்பு. we wanted her brutally இல்லையா இன்னைக்கு இல்லையா, அப்படி அடிக்கணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஷோடன் அவளுக்கு கொஞ்சமாச்சும் உரைக்கணும், நாங்களும் அதான் நினைச்சிட்டு இருந்தோம். she has to feel இல்லம்மா, that she's going இல்லம்மா, wrong. அதுதாம்மா தப்பு. அவங்களுக்கு உரைக்காதுமா. அது நமக்கு தெரியுது. அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நமக்கு தெரியுற அளவுக்கு மேல அவங்களுக்கு தெரியும் அது உரைக்காதுன்னு. அப்போ அதுக்கேத்த டூல்ஸ் யூஸ் பண்ணணும்ல, அவங்கள வழி கொண்டு வர. 100% they have to use அது that. பண்ணாம நீங்க வந்து நீ மிச்ச கண்டஸ்டன்ட் சாப்பாடு, பால், முட்டை எல்லாம் நிறுத்திட்டோம்னா அவங்க சண்டை போடுவாங்கன்னா, அதுங்க எல்லாம் மிக்சர் பொட்டலத்தோட உட்காந்துருக்குதுங்க உள்ள. என்ன செய்வாங்க பாவம் அவங்க? ஒரே ஒரு எஃப்ஜே மட்டும் தான் குதிக்கிறாரு. எப்போவாவது விக்ரம் பண்ணுவாரு. அமித் வந்து அப்படியா, அவருக்கு நீங்க பேரே வச்சிட்டேன், பாருதாசன் வச்சுக்க வேண்டியதுதான். அவரு கண்ணதாசன் மாதிரி. குட் ஒன். இல்ல ஒரு வேண்டாம் எங்க, அவர் வந்து ஒரு பிக் பாஸா இருந்திருக்காருங்க 2 சீசனுக்கு. அந்த உள்ள ஒர்க்கிங் எல்லாம் அவருக்கு தெரியும் இல்ல. உட்காந்து குரூப்பா பேசுறப்போ என்னெல்லாம் பேசுவாங்கன்னு எனக்கு தெரியுமா மீட்டிங்ல. அப்போ அதுவாக இருக்கணும் இல்ல அவருக்கு. நம்ம கேப்டனு அவங்க கிட்ட போய் உட்காரக்கூடாது, யாரு கூடயுமே உட்காரக்கூடாது அவரு அந்த ஒரு வாரம். he has to alienate himself. வாரம் சொல்றாங்களே இண்டிவிஜுவலா விளையாடுங்கன்ட்டு. பிக் பாஸ் 24/7ல ஒவ்வொரு டாஸ்க்கு முன்னாடியும் வினோதுக்கு எவ்வளவு சொல்லி கொடுப்பாங்க. அவர் வந்து காரிய பைத்தியம் மாதிரி மறந்துடுவாரு. அப்ப சொன்னது கூட மறந்துட்டு he'll bring all வெளி பேரை கொண்டு வருது. there are a lot of things which now they are not supposed to do. அது தெரியாது அப்படின்ட்டு எவ்வளவு ஸ்பூன் ஃபீட் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ அடிச்சாலும் உரைக்க போகுது இல்லைம்மா. நான் விளையாட்டுக்கா சொன்னேன். டெல்லி வந்து என்னை கேட்டுச்சு, ஏங்க ரொம்ப குளிரா இருந்து வெயிலா இருந்து டெல்லியில, எங்களுக்கு இந்த திக் ஸ்கின் பத்தலைங்க, எங்கெங்க கிடைக்கும், மெட்ராஸ்ல எங்கேயோ கிடைக்குதுன்னாங்க. நான் சொன்னேன் இவிபி போங்க, செட்டில் இருக்குன்னு சொன்னேன். அந்த மாதிரி தான் இருக்காங்க அவங்க. தே ஹாவ் டு பி டெல்ட் டிஃப்ரெண்ட்லி. உங்களுக்கு டேமேஜும் ஆகக்கூடாது அவங்க. இன்னைக்கு கடைசியில் சொன்னாரு, இது யாரும் நாங்கள் வந்து உங்கள் மேலே அன்பு, உங்களை வந்து திட்டுறோன்ட்டு யாரும் டோன்ட் கோ பேக், இது வந்து உங்கள் எல்லாருக்கும் பாரு கம்ருதீனுக்கு இல்லைங்கிறாங்க. அப்போ கூட உரைக்கல அவங்களுக்கு.
அவர் வந்து பேச வேண்டான்றாரு, மைக் எடுக்க வேண்டாங்கிறாரு. இவங்க தானே பண்றாங்க. ஆனா இன்னைக்கு அடி வாங்கினது யாரு அதிகம்? கம்ருதீன். அப்போவாவது அவருக்கு தெரியணும்ல. அது விக்ரமுக்கு தெரியுதுல்ல அது. சாரி வினோதுக்கு தெரியுதுல்ல. அவ எடுக்க சொன்னா நீ ஏன்டா எடுத்த? இதெல்லாம் கேட்க தெரியுது. அப்புறம் நீ எதுக்கு போய் இது தப்புன்னு தெரிஞ்சு போய் துணை நிக்கிறீங்க? இப்ப அவர் தப்புன்னு சொல்லியிருக்காரு. மாறுவாங்கன்னு நினைக்கிறீங்க? மாற மாட்டாங்க. அவன் நல்லதுக்காவது இதுக்கப்புறம் என் கூட வராதுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைமையில கூட இல்ல. ஏன்னா ஷீ இஸ் நாட் ஈவன் இன் நாமினேஷன், பட் தேர் இஸ் அ சான்ஸ் ஹி மைட் கோ அவுட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பேட் ஓகே திங்ஸ். அப்ப கூட இல்ல. ஒரே நிமிஷம், இது ரொம்ப லென்த்தா போகுது. நிறைய சிபா பேர் ப்ரோ அனலைஸ் பண்ணிருக்கீங்க. சிபா ப்ரோ சிபா ப்ரோ சாரி தான் நியூஸ் சாரி பேப்பர். கைஸ், சாரி இல்ல கைஸ். இல்ல இல்ல தாத்தா இல்ல 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 தாத்தா தான். சிபா ப்ரோ தான் நியூ இது. இவங்க எல்லாம் பேசிட்டாங்க ஆல்ரெடி, ஒரு ரவுண்ட் பேசிட்டாங்க. சிபா ப்ரோ பேசிட்டோம். சிபா ப்ரோ பேசிருங்க ப்ரோ. இல்ல அந்த சௌஜன்யா ரொம்ப நேரமா ஏதோ சௌஜன்யா அது பேசட்டும். அவசரமா பேசணும்னு வந்தாங்க. தேங்க்யூ ஸோ பேசிட்டோம். மச்ங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் நடுவில் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் போல. சரி, நான் வந்து ஆக்சுவலாக தெலுங்கு, பட் வந்து எனக்கு தமிழ் கொஞ்சம் தப்பாக இருக்கும் நான் பேசுறது. பட் நான் என்னோட பாயிண்ட் வந்து ஒரு 2 பாயிண்ட் சொல்லலான்னு இருக்கிறேன். இப்போ வந்து அரோரா சாரி திவ்யா வந்து எப்போவுமே எனக்கு நான் பார்க்குற வரைக்கும் அவங்க யாரு கூடயாவது சண்டை யாருக்காவது டூ மெம்பர்ஸ்க்கு ஃபைட்டாக இருந்தால் இவங்க வந்துட்டு எனக்குமே அப்படி நடந்திருக்கு. ஸோ ஷி வாண்டட் புல்லிங் அவங்க பக்கம் புல் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. பர்டிகுலர் இந்த தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து அந்த டாபிக் வந்துச்சுன்னா, அந்த ஃபைட் வந்துச்சுன்னா அது மட்டும்தான் வீக்கெண்டில் பேசுகிற மாதிரி எனக்கு படுது. இது ஒரு பாயிண்ட்டு. தெரியல ஏன்னா வந்து அந்த அவங்க 2 பேருக்கு பிக் பாஸ் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தப்போ சாரி எனக்கு டீ வேணும். ஹலோ கேக்குது கேக்குது. பேசுங்க. எனக்கு டீ வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் அவங்க ஜெயிலுக்கு போகாம அப்பவுமே வந்து அந்த தேர்ஸ்டே ஃப்ரைடே தான் அவங்க வந்து இழுத்தடிச்ச மாதிரியே இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது வந்து சாரி இந்த நெக்லஸ் டாஸ்க் லாஸ்ட் வீக் நடந்தப்பயுமே அவங்க வாண்டடா வந்து 15 மெம்பர்ஸ்னு கூப்பிட்டுட்டு நான் வந்து ஒரு பொண்ணுக்காக நான் ஸ்டாண்ட் பண்றேன், நான் எல்லாருக்காகவும் ஸ்டாண்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னா, ஆனா வந்து பாரதிக்காகவும் நான் பேசியிருக்கேன்னு சொன்னாங்க. பட் பாரதிக்காக எங்க பேசுனாங்களே எனக்கு தெரிஞ்சு நான் அப்சர்வ் பண்ணல. எனக்கு அதுவும் எங்கேயுமே ரிஜிஸ்டர் ஆகிற மாதிரியும் எனக்கு தோணலை. ஸோ இவங்க வந்து அந்த தேர்ஸ்டே ஃப்ரைடே மட்டும் அந்த ஒரு ஃபைட் சினாரியோ கிரியேட் பண்ணிட்டு இவங்க அந்த வீக்கெண்டில் அந்த டாபிக் மட்டும் பேசுகிற மாதிரி லைக் ஷீ இஸ் ஃபாலோயிங் பார்வதி அப்படி மாதிரி எனக்கு தோணுது. திவ்யா ஷீ இஸ் ஃபாலோயிங் விக்ரம். பட் விக்ரம் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து அவர் எப்படி வேணாலும் அதை ஆஃப் பண்ண முடியுது. அப்புறம் எப்படி வேணாலும் அவரே ஆன் பண்ணிட்டு பேசவும் முடியுது. பட் திவ்யா வந்து லைக் அப்படியே நல்லா மிரர் மாதிரி தெரியுது. இவங்க வேணும்ட்டே வந்து இது வீக்கெண்டில் பேசணுக்காகவே ஒரு சண்டை போட்ட மாதிரி. சரி, கம்ருதீன் பேசுறது தப்பு, அது நான் வந்து டிஃபெண்ட் பண்ண வரல. பட் எனக்கு அந்த மாதிரி அப்புறம் வந்து இந்த அமித்தோட கேப்டன்சிக்குமே நெகட்டிவாக பேசுகிற மாதிரி எல்லாருக்கிட்டையுமே வந்து நெகட்டிவாக ரிஜிஸ்டர் பண்ணது வந்து அரோரான்னு எனக்கு ஃபீல் ஆகுது. லைக் இவர் வந்து பிகாஸ் அவர் பாரு கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால அரோரா வந்து அமித் வந்து பயஸ்டாக இருக்கிறாரு. ஒரு பொண்ணுக்கு வந்து இருந்தால் கூட கேப்டனாக வந்து கூட பேச மாட்டேங்கிறாரு. ஸோ ஷீ இஸ் ட்ரைங் டு ரிஜிஸ்டர் ஆப்போசிட் பாயிண்ட்ஸ் ஆன் அமித் டு எவ்ரி ஒன். லைக் சுபிக்ஷா நேற்று நைட்டு கூட நான் பார்க்கும்போது அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் வந்து அரோரா எல்லா விஷயத்துலயும் தப்பிச்சுட்டு வர மாதிரி இருக்குது. அவங்க வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஃப்ரெண்டுக்கு அப்புறமேட்டு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு விரும்புறேன்னு சொல்றாங்க. திருப்பி வந்து ஐயோ இவன் கூட எல்லாம் நான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சா அப்புறம் எனக்கே பயமா இருக்கு, நாளைக்கு என் மேலே சொல்லிடுவானா. அப்போ நீ பயப்படுறன்னா அப்போ நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன்னு தான் நீ பயப்படுற. ஸோ இவங்கெல்லாம் எப்படி சேவ் ஆகுறாங்க அப்படின்ட்டு எனக்கும் புரிய மாட்டேங்குது. ஓகே. ஸோ தேங்க்ஸுங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஓகே, தேங்க்யூ. ஓகே, சொல்லுங்க சிபா ஹரிஷ். சிபா. தேங்க்யூ சாம், தேங்க்யூ விக்னேஷ். தேங்க்யூ. எனக்கு ஒரு கொஸ்டின். ஆக்சுவலி நம்ம நிறைய இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், பட் ஐ திங்க் ஐ வுட் லைக் டு ஆஸ்க் சுரேஷ் சார். சார், are you there? Yeah, I'm there. Yep. Okay. Thank you, sir. Just one question for you. இப்போ வந்து when there are contestants like Paru, Kamrudin, who no matter what they do, in terms of offenses or they seem to escape consequences. So how does that affect other contestants? As a previous contestant,
நீங்க எப்படி அத டீல் பண்ணுவீங்க? லைக் இஃப் யூ ஹேட் டு டீல் வித் contestants like them. See, for normal human being with a little bit of common sense, first you realize your mistakes. Everybody makes mistake. You realize by your mistake, or you realize by somebody telling that you're making a mistake, and then you repent and you show remorse. தேர்ட் ஒன், மற்றவங்க செய்கிற தப்பை பார்த்து திருந்தணும், இல்லை மற்றவங்க செய்கிற தப்பை இன்னொருத்தர் சுட்டி காட்டுறப்போலாவது திருந்தணும். இது எதுவுமே இல்லை அவங்களுக்கு. ஸோ எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இல்லை. இது செத்தவன் கையில் வெத்தலை பாக்கு மாதிரி அவங்க, அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த சீசனில். இல்ல சார், இது வந்து எப்படி மத்த contestants அஃபெக்ட் பண்ணும்? இப்ப இவங்க அதுதாங்க, வந்து அவங்க எல்லாருமே செத்தவன் கையில் வெத்தலை பாக்கு, ஆர் இவங்க லாங்குவேஜில் சொன்னால் மிக்சர் சாப்பிட்டு தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நோபடி இஸ் டூயிங் எனி. வாட் இஸ் அ கேம்? இந்த கேமில் என்ன? சரியான விஷயத்துக்கு நின்று அங்கே வீக்கெண்டில் அவர்கிட்டக்க வாங்கணும். மக்களும் வா கேட்டா பர்றா கரெக்டாக ஒரு பாலை தூக்கி போட்டால் சிக்ஸர் அடிச்சான்னு, அது யாருமே பண்ணுறது இல்லையே. அவங்களுக்கு என்ன அஃபெக்ட் ஆக போகுது? ஒன்றும் ஆகாது. எவ்ரிபடி திங்ஸ் தட் தே ஆர் கோயிங் டு வின் த கப் அண்ட் தே ஆர் பெட்டர் தேன் தி அதர்ஸ். அப்படி இருக்கும்போது இவங்க வந்து ஃப்ரீயாக போட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் அஃபெக்ட் ஆகாதுங்க. அதாவது இன்கமிங் அவங்களுக்கு இல்லை, அவுட் கோயிங் மட்டும்தான் இருக்குது. Got it. Just one quick follow-up question. What would you do in their shoes? இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, லைக் அவங்க வந்து வெத்தலை பாக்கு சாப்பிடுறாங்கன்னு சொல்றீங்க. பட் நீங்க இருந்திருந்தீங்கன்னா what would you வெத்தலை have done? பாக்கு சாப்பிடலைங்க. சத்தவன் கையில் வெத்தலை பாக்கு கொடுத்தா அது அப்படியே இருக்கும். இட் டசன்ட் ஹேவ் எனி மூவ்மெண்ட். ரைட். Got it. எந்த ஷூன்னு சொல்லுங்க, அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்கிறேன். அங்கே இருக்கிறவங்க இல்ல அவங்க ஏதாவது ஒரு கேரக்டர் சொல்லுங்க. ஏன்னா ஈச் ஒன்று நவகிரகங்கள் இருக்குது உள்ள. இல்ல அதான் நீங்க எல்லாருமே பிணங்கள்னு சொல்லிட்டீங்க. ஸோ அதனால இல்லைங்க, பணங்கள் சொல்ல, பிணத்து கையில் வெத்தலை பாக்கு, பணமாவது எரிக்கிறப்போ கை காலெல்லாம் மேலே தூக்கும். இல்ல தாத்தா, லைக் இல்ல நீங்க இப்போ அந்த அதுதான் கமருதீன் யாரு பாரு இப்போ இருக்கிற இடத்துல இப்போ நீங்க ஃபார் ஒருத்தரா எக்ஸாம்பிள் மாட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் got நான் it. Yeah. கம்னு தின்னா வைங்க, எனக்கு புத்தி வந்துச்சுல்ல, பார்வால தான் எனக்கு கேம் போகுது, அரோரா இருக்கும் போது நான் பேலன்ஸ்டாக இருக்கேன், 2 வாரம் நான் அரோரா கூட இருக்கிறப்போ திட்டு வாங்குறேன், இப்போ பாரு கூட வந்தோடனே மாட்டுறேன். அப்போ ஐ வில் கீப் அவே ஃப்ரம் ஹர். அண்ட் அதர் திங், ஒய் ஹவ் ஐ கம்? ஐ ஹாவ் டு என்னோட ஃப்யூச்சரை பார்க்கணும். என் ஃப்யூச்சர் என்ன? சினிமா. எனக்கு அதுதான் என்னோட தொழில். அதுக்காக தான் இங்கே வந்திருக்கிறேன். அதுக்கு உண்டான வேலையை காட்டணும், ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறணும். எது இங்கே லவ் பண்ணுறது? வெளில போய் ஹீரோவானா நிறைய இருக்க போகுது உனக்கு, இல்லை வெளியில் வந்தால் யூ கோயிங் டு கெட் வாட் எவர் யூ வாண்ட். திஸ் இஸ் நாட் த டைம். அது ஒரு தடவை சொல்லிட்டாரு, மைக் எடுக்கக்கூடாதுன்னு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு. பாரு, ஜஸ்ட் கீப் யுவர் செல்ஃப் அவே. என்ன பண்ணிடுவாங்க பாருவங்கள? ஸோ எவ்ரிபடி இஸ் காட் அ சாய்ஸ் அண்ட் தே கிவன் அ சாய்ஸ். ஸோ அங்கே இருக்கிற யாரும் அந்த சாய்ஸை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இது எங்கள் சீசனில் அப்படிலாம் கிடையாது. ஒரு தடவை ரோஸ்ட் வாங்கினா பீப்புள் வில் ட்ரை டு, அப்போ 20ல் ஒரு 5 வந்து திருந்தா முடியாத கேஸாக இருக்கும். பட் 15 நல்லா இருந்துச்சு. அண்ட் 15ல் அட்லீஸ்ட் ஒரு 2-3 பேர் வந்து கரெக்டான விஷயத்துக்கு நின்று கத்துவாங்க. தப்பான விஷயத்துக்கு கத்தினாலும் அட்லீஸ்ட் நிற்பாங்கல்ல எல்லாரும் சேர்ந்து. இங்கே இவ்வளோ 12 பேர் இருந்து இவங்க 2 பேரை சமாளிக்க முடியலன்னு பச்சையாக சொல்கிறாரு. தட் இஸ் வாட் த ப்ராப்ளம் இஸ். எங்க Got it. Thank சரி, you. Yeah. வினோத் ஷூல இருந்தேன்னா என்ன சொல்வேன்? கமருதீனுக்கு சொல்கிறேன் இல்லை, ஏய் அவ சொன்னா நீ ஏன்டா அப்படி பண்ணுற? அப்போன்னா என்ன அர்த்தம்? அவள் வந்து ஒரு சரியான வேஸ்ட்டு, ஜாகிரதை அப்படின்னு வார்ன் பண்ணுறிய. நீ எதுக்கு போகிற? நீ ஒரு சரி அமித் ஷூ, நான் ஒரு கேப்டன், பிக் பாஸ் என்ன சொல்லியிருக்காரு? யாரோ ஒரு பாயிண்ட் வச்சாங்களாங்க, இவங்க யாரும் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க அப்படின்னு. இவங்க கொடுக்கலையா, தலை தானே கொடுத்தாங்க. தலை கொடுக்குற பனிஷ்மெண்ட்டு பிக் பாஸ் கொடுக்குற மாதிரி தானே. பிக் பாஸ் வந்து தப்பாக இருந்தால் நான் உன்னை கரெக்ட் பண்ணுவேன், அது வரைக்கும் நீ தான் இதை மேனேஜ் பண்ணணும். ஸ்கூல் மானிட்டருக்கு என்ன உண்டோ அது இருக்கே உங்களுக்கு. நான் மானிட்டராக இருக்கும்போது 15 பசங்களை பெஞ்ச் மேலே நிற்க வைப்பேன் வாத்தியார் வர வரைக்கும். ஸோ தோஸ் ஆர் திங்ஸ் விச் தே ஆர் நாட் டூயிங். அவங்க ஷூவில் கட்டாயம் என்னால் போக முடியாது, ரொம்ப பெருசுப்பா அது, என் கால் ரொம்ப சின்னது.
Got it, sir. Thank you. தேங்க்யூ சுபாபு. ஹரி. ஹாய் மார் ப்ரோ, கேக்குதா? ஹாய் வணக்கம் சுரேஷ் சார், வணக்கம். இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். நான் சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம் இம்பால் ப்ரோ. நல்லா இருக்கேன். அண்ட் ரிகார்டிங் திஸ் ஷோ ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு போயிடலான்னு வந்தேன். என்ன அப்படின்னா, அமித் அவங்க மகளுக்காக கொடுத்த மெசேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவ்வளோதான். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஐயா, என்ன இது? என்ன ப்ரோ? என்ன ஆச்சு உங்களுக்கு? போயிட்டாரு. இருங்களேன் அவரை. கீழே போயிட்டாரு. சரி, ஓகே, ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கேன் வரட்டும். ம். யார்? பிரகாஷ் தான் ரொம்ப நேரம் இருக்காப்ல. ஆமா, பிரகாஷ் பேசிருங்க. பிரகாஷ், இதுக்கு மேல என்ன அப்புறம் நாளைக்கு தான் ஸ்பேஸ்ல பேசுவீங்க போல. தேங்க்யூ ப்ரோ. ஓகே, சுரேஷ் சார் வந்து கிளியராக சொன்னார். அதே மாதிரி தான். ஏன்னா ஐ திங்க் விக்ரம் வந்து ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் வந்து போராட்டம் பண்ண மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கோம் கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடிலாம். ஸோ எந்த வாரத்தில் பண்ணணுமோ அந்த வாரத்தில் பண்ணவே இல்லை. கரெக்டுங்களா? ஸோ நம்ம பார்த்துருக்கோம். அட்லீஸ்ட் அந்த நாமினேஷன் பண்ணுற அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அதை அறிவிக்கிற அந்த டைம்லலாம் கூட இல்லை நீங்கள் வரக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் போராட்டம் பண்ணவர். இதுக்கு ஏன் வந்து பண்ண தோணலை? அவர் என்ன நினச்சிட்டாருன்னா, ஒரு வேளை வந்து ரோஸ்ட் வந்து நல்லா கொடுப்பாங்க வீக்கெண்டில் அப்படின்னு நினச்சிட்டாரா? அப்போ அவரோட வேலை என்ன இந்த வாரத்தில்? நான் கோர்ட்டில் வந்து எனக்கு வந்து வேறு யாருமே வரமாட்டாங்க, நானே வந்து எல்லா வக்கீல கேஸை எடுத்து நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி நான் வந்து லைம் லைட்டில் வந்துடலான்னு நினச்சிட்டாரு போல். ஸோ இந்த விஷயம் வந்து யாருமே எடுக்க தோணவும் இல்லை, யாரும் பண்ணவும் இல்லை. சுரேஷ் சார் இதை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, லைக் இன்னைக்கு வந்து அமித் வந்து இந்த மாதிரி தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய அவசியம் கூட இருந்திருக்காது. அந்த ஒரு இதுதான் எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு முனைப்பு இருக்கணும். ஸோ நம்ம எல்லாருமே இதுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து எல்லாருமே இன்னைக்கு விஜய் சார் சொன்னார், அவங்களுக்கு பேமெண்ட் ஒரு வாரத்துக்கான பேமெண்ட்டை நீங்கள் தந்துடுவீங்களா அப்படின்னு. ஸோ அந்த ஒரு வாரத்துக்கான பேமெண்ட் இவங்க வாங்க தான் போகிறாங்க. இவங்களுக்கு என்னென்னா, இந்த பால், முட்டை, டீ தூள் இதெல்லாம் எடுத்துகிட்டு போனதுக்குள்ள உப்பையோ அந்த இது மிளகாத்தூள் அந்த மாதிரி அந்த ஐட்டத்தை எடுத்துகிட்டு போயிருந்துருக்கணும். சீரியஸாக ஏன் உப்பு போட்டு தின்றீங்கல்ல, காரம் போட்டு தின்றீங்கல்ல, சூடு சொன்ன இல்லை உங்களுக்கெல்லாம். அவங்க 2 பேர் பண்ணுறாங்க, தப்பு பண்ணுறாங்கன்னு தெரியுது. ஒரு 2 பேர் போயிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு தெரியும் போது அவங்களுக்கும் சேர்த்து வச்சு நீங்கள் எதிர்த்து போராட்டம் பண்ணியிருக்கலாம்ல. அப்புறம் என்னத்துக்கு நீங்கள்லாம் அந்த வீட்டில் 4 பேர் சேர்ந்து தப்பு பண்ணுறாங்கன்னு தெரியும் போது நீங்களும் அந்த போராட்டம் பண்ணி எதனா ஒன்று பண்ணியிருந்துருக்கணும்ல. ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம், உப்பு சப்பு இல்லாத விஷயத்துக்குலாம் பண்ணும்போது ஏன் இதுக்கு பண்ணலன்னு தான் தோணுது. சார் பேச. தேங்க்யூ. சுரேஷ் சார் பேசுறதுக்கு முன்னாடி அவருக்கு தான் இந்த கொஸ்டினும். சார், நீங்க வந்து தாத்தா, நீங்க அமித்தோட இடத்துல இருந்தாலும் என்ன பண்ணுவீங்க, இந்த எப்படி ஹேண்டில் பண்ணிருப்பீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க தாத்தா. இன்ட்ரெஸ்டிங்கா. தேங்க்யூ. சொல்றேன். அதுக்கு முன்னாடி இவர் சொன்னார் இல்லையா, நான் சொன்னேன் ஒரு தரம் சொல்லி மைக் போடல, பல தரம் சொல்லி வார்னிங் கொடுத்து போடலைன்னு சொல்லி எல்லாரோட முட்டை பால்லாம் தூக்கினார் இல்லையா. இவங்க சொன்ன கிட்டதான் இருந்தாங்க இல்லையா. அதுக்கப்புறம் திருப்பி இவங்க ரிப்பீட் பண்ணாங்க. அவர் சொல்லி பனிஷ்மெண்ட் ஆனதுக்கப்புறமும் மைக்கை கட்டினாங்க. அப்போ உப்பு மிளகாத்தூள்லாம் எடுத்து பண்ணியிருக்காங்களே, எங்கள் சீசனில் பண்ணாங்களே. அப்புறம் இன்னொரு அல்டிமேட்டில் வந்து காஃபின்றது லக்ஸுரி ஐட்டம், அது கிடையவே கிடையாது, கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் லக்ஸுரி வின் பண்ணி காஃபி வாங்கணும், டீ மட்டும்தான் தருவாங்க. அப்படி இருக்கும்போது வனிதா வந்து பயங்கர பிரச்சனை பண்ணாங்க. இது இவங்களுக்கு ரெகுலராக வர வேண்டிய ஒரு விஷயம். என்னால் கக்கா போக முடியலன்னுலாம் சொல்கிறாங்களே, அப்போ நீங்கள் கேட்கணும் இல்லை. மிச்ச சப்ளைலாம் வருது இல்லை, அதை நிப்பாட்டி இருக்கணும். சிகரெட் எல்லாம் வருது இல்லை, அதை கட் பண்ணியிருக்கணும், அதை தூக்கியிருக்கணும், போட்டு டைட் கார்னரில் வச்சிருக்கணும் எல்லாரையும். அப்போவாத அடிச்சிருப்பாங்க. இவங்களும் பண்ணலை, அவங்களும் பண்ணலை. சரி அவ்வளோதான் விடுங்கன்ட்டு ஹோப் ஹோப் போயிடுச்சுங்க டீமுக்கு. தட்ஸ் வாட் ஐ ஃபீல். ஈவன் த டீம் இஸ் நாட் பிளேயிங் த கேம் திஸ் டைம். நான் அமித் இடத்துல இருந்தேன்னா
நானாவே செல்ஃப் டாமினேட் பண்ணிட்டு வெளில வந்திருப்பேங்க. சத்தியமாங்க. அவர் பேரு ரொம்ப ரிஃபர் பண்ணிக்கிறாரு. ஒரே பாயிண்ட்ல முடிச்சிட்டாரு. விக்னேஷ் ப்ரோ ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணலாமா? பண்ணிக்கோங்க ப்ரோ. அதுதான் என்னன்னா இவங்களுக்கு வந்து வாரம் வந்து இப்பெல்லாம் வந்து நான்வெஜ் வந்து 2 டைம்ஸ் கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன். சிக்கன், ஃபிஷ் அந்த மாதிரிலாம். ஐ திங்க் இதெல்லாம் கூட கொஞ்சம் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நெய், சீஸு. இன்னைக்கு பார்த்தீங்களா வியன்னா வந்து என்னென்ன கோதுமை மாவில் வந்து குலோப் ஜாமுனா அதில் வந்து அவ்வளோ சக்கரை பாகு எடுத்து போட்டு உங்களுக்கு வந்து என்னென்னா ஏண்டா 2 பேர் தப்பு பண்ணியிருக்கிறானுங்க, வேலை செய்யலைன்னு சொல்லி தெரியுது. உங்களுக்கு வந்து நாக்கு வந்து வாட்டமாக வந்து உங்களுக்கு வந்து ஸ்வீட் செஞ்சு சாப்பிடணும்னு தோணுது. ஒரு கேள்வி கேட்கறதுக்கு துப்பு இல்லை உங்களுக்கு. ஸ்வீட்டு அது கோதுமை மாவில் சின்ன மாதிரி ஒரு கிரியேட்டிவிட்டி பாருங்க. இதுதான் செம்மையா பாதிக்கப்பட்டிருக்காரு. அது வியானாவோட ஃபேர்வெல் கிஃப்ட்டுங்க. தேங்க்யூ. அவங்களுக்கு வந்து வீக்கெண்ட் ஆயிடுச்சுன்னா வந்து ஸ்வீட் ஒன்று கேசரி பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து இந்த மாதிரி எதனா ஒன்று. இல்லை பிரகாஷ், எங்களுக்கு கோதுமை, அரிசி இதை தவிர ரவை இதெல்லாம் கிடையாது. சர்க்கரை வந்து கரெக்டாக இருக்கும் அந்த டீக்கு. காஃபி வந்துச்சுன்னா அந்த சர்க்கரைக்கெல்லாம் அவ்வளோ தூரம் கெஞ்சுவோம். நான்வெஜ்ஜே கிடையாது. லக்ஸுரியில் வரும். யாராவது ஒருத்தர் ஏதாவது தப்பு பண்ணி அதுவும் போயிடும். கணக்கில் தப்பாக விட்டுருவாங்க. நான் பண்ணுறேன், நாங்கள் பண்ணுறேன்ட்டு பண்ணுவாங்க. எதுவுமே கிடையாது. கடைசியில் சனிக்கிழமைக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமெல்லாம் பார்த்தீங்கன்னா பல நாள் பட்னி தான். பழைய சோத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு சாப்பிட்ருக்குறோம். அப்படி இருக்கையில் சாட்டர்டே வந்து ஃபுல்லாக வரும் நான்வெஜ்ஜு. ஒரு சிக்கன் ஒன்று, சமயத்தில் மட்டனோ ஃபிஷ்ஷோ. அதை தவிர வெஜிடேரியனில் அவ்வளோ ஐட்டமு, ஸ்வீட்டு, 2 ஸ்வீட்டு இதெல்லாம் வரும். அவ்வளோ வரும். இவங்களுக்கு முதல் நாளே தூக்கி வைக்கலையே அவங்க. எவ்வளோ சீசனில் பார்த்துருக்காங்க. அதை வச்சு ஓட்டுவோம் கொஞ்ச நாளைக்கு. அது எவ்வளோ எடுத்து வச்சிருக்கோன்னு பார்த்துட்டு அந்த பாத்திரம் கொடுத்து விட்றாங்கல்ல, அதை வந்து திருப்பி கொடுக்கணும். அந்த வீட்டில் நீங்கள் ரம்யா சொன்ன மாதிரி ரொம்ப கம்மி பொருட்கள். எதில் கொட்டி வைக்கிறது, எதை கொடுக்கறது, எதை திருப்பி அனுப்புது, இதெல்லாம் இருக்கும். எல்லாம் சேர்ந்து வந்து பண்ணுவோம். எனக்கு நான் தான் அவங்க தான் பாத்திரம் கழுவுங்க, நான் கழுவ மாட்டேன். இன்னைக்கு இவங்க சொல்கிறாங்க ஒரு கரண்டி வேணும், அவங்கள கேட்கணும். ஏன் நாங்கள் கழுவிப்போமே, அவங்க கழுவலன்னா என்ன? அது இல்லைங்க. அங்கே நம்ம வேலையை நம்ம செய்யணுன்றதே கிடையாது. அதுவும் பாதி பேர் அரோராவை நான் வேலை செஞ்சு பார்த்ததில்ல. இந்த அம்மா வேலை செய்கிறேன்ற பேரில் சொல்லி சொல்லி காமிச்சிட்டு 30 பாத்திரம் கழுவினுச்சு. ஏங்க 20 பேர் இருக்கிறப்போ ஒரு நாள் ஃபுல்லாக 30 பாத்திரம்ன்றது ரொம்ப கம்மிங்க. என்ன சொல்றீங்க? அதுலேயும் சுரேஷ் சார் வந்து பிளேட்டை வந்து யார் சாப்பிட்றாங்களோ அவங்களே கழுவிடணும்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட்டு. அது நான் தாங்க முதல்ல கொண்டு வந்தேன். அதுக்கு செம்ம அடிவா என்னன்னா கேப்டனாக இருந்த போது சீசன் 4ல். ஏங்க அவங்க பிளேட் அவங்க கழுவுறது வந்து எங்களுக்கு எங்கள் வீட்டில் சின்ன வயசுலேருந்தே பழக்கம். வீட்டுக்கு வேலை செய்ய ஆள் இருந்தாலும் நம்ம எச்சத்தட்டு வேற யாரும் தொடக்கூடாதுன்னு. அதுக்கு நான் முதல்ல கொண்டு வந்தேன். அதுவும் காஃபி குடிச்சிட்டு மக்கு அங்கங்கே வைப்பாங்க. அதனால் நான் தான் அந்த இதுக்கு நெயில் பாலிஷில் பேர் போட்டேன். நீங்கள் பாருங்கள் சீசன் 4ல் எல்லாத்துக்கும் பேர் போட்டு எந்த கப் இருக்கோ அந்த கப்பை வந்து எடுக்க மாட்டான். அவங்க போய் எடுத்துகிட்டு வரணும். இதெல்லாம் ஒன்றுமே இல்லையேங்க. சாப்பாடு வேஸ்ட் பண்ணவே கூடாது. எவ்வளோ தூக்கி கொட்டுறாங்க. தாத்தா மொசரல்லா சீஸ்லாம் வந்துச்சா உங்களுக்கு? அது ஏதாவது சொல்லிட்டு போகிறேன். ஒரு மொசுரலாவும் வரல. ஓகே. யாரு பிரகாஷ்க்கு அப்புறம் ஆனந்த் தானே? ஆனந்த் பேசுங்க, அதுக்கப்புறம் நானும் ஒன்று பேசிருக்கேங்க. இல்ல ஓகே 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 ப்ரோ. இல்ல நான் ஒரு பிரகாஷ் ப்ரோ சொன்னதுல இருந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணணும். அவர் வந்து என்ன சொன்னாரு அப்படின்னா, யாருமே கேட்கல, விக்ரம் எல்லாருமே வந்துட்டு கம்முன்னு தான் இருந்தாங்க, யாருமே கேட்கல அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொன்னாரு. ஆக்சுவலா வந்து நீங்க இந்த இது பனிஷ்மெண்ட் கொடுக்குறப்ப நல்லா கவனிச்சு பார்த்துருந்தீங்க அப்படின்னா, அமிதா வந்து இந்த டிசிஷன் எடுத்திருக்க மாட்டாரு. விக்ரம் அண்ட் ஆதிரை தான் வந்துட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி அந்த 2 பேரும் பேசிக்க கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க 2 பேரும் பேசிக்க கூடாது அப்படின்ற மாதிரி அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்க தான் கொடுத்தாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் அவங்க கொடுத்தாங்க. பட் ஆனா அதை இன்னும் வேற மாதிரி வந்துட்டு இப்ப நீ எல்லாருமே சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் கிரியேட்டிவா வந்துட்டு அவங்க கொடுத்துருந்துருக்கலாம்.
சரி இவனுக்கு என்னைக்கு வந்து பிக் பாஸ் வந்து நீங்க கேம் விளையாடுறது இல்ல, என்ன டாஸ்க்கு கொடுத்தாலும் கேவலமா தான் பண்றீங்க, நானே இனிமேல் உங்களோட ஒரு பிளேயரா நான் என்னைக்கு நானும் சேர்ந்து விளையாடுறேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாரோ அன்னைக்கே முடிஞ்சு போச்சு. எவனுமே ஒன்றும் விளையாடுறது கிடையாது, நீங்க தான் கண்டென்ட் கொடுக்கறது இல்ல. நானாவது இடையில அப்பப்ப யாராவது ஏதாவது பேசுறப்ப செய்யறப்ப நான் இது பண்றேன், ஸ்கோர் பண்றேன்ற மாதிரி, நாட் ஸ்கோர், இடையில அவர் பேசுறதாவது அட்லீஸ்ட் ஓரளவு பாக்குறதுக்காவது இருக்குது. அவர் என்னைக்கு உள்ள பேச ஆரம்பிச்சாரோ அன்னைக்கே இந்த ஷோவோட இது, இந்த சீசனோட இது என்னன்றது வந்து அன்னைக்கே தெரிஞ்சிருச்சு. ஆனா நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அமித் வந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இதை வந்து கொண்டுட்டு போயிருந்திருக்கலாம். அவங்க கேட்கல அப்படின்றாங்களா, அவரு கெஞ்சுறாரு, அவங்க 2 பேரும் இல்ல வெயிட் பண்ணுங்க நான் பேசுறேன்றப்ப அவர் அங்க போய் உட்காந்து அப்படியே கெஞ்சிட்டு இருக்காரு. தலைன்ற அதைத்தான் இன்னைக்கு, அதனாலதான் இன்னைக்கு அவ்வளவு ரோஸ்ட் வாங்கினாரு. எல்லாருமே சொல்றான் அமித் பாவம், அவர் வந்து இது வாங்கியிருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு. அவரு கரெக்டா அவரோட சம் குட் இதெல்லாம் பண்ணாரு, அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. பட் அதே சமயத்துல எந்த இடத்துல நிக்கணுமோ, எந்த இஷ்யூ முக்கியமோ அந்த இஷ்யூல அவர் வந்து ஒரு தலையா வந்து அவர் பிளே பண்ணிருக்கணும். அது அவரு பண்ணல. அந்த பனிஷ்மெண்ட் இது கொடுக்கும் போதே லிட்டரலா அவர் போய் கெஞ்சிட்டு இருக்காரு 2 பேர்கிட்டயுமே, வாங்க ப்ளீஸ் அப்படின்னு. அவங்க 2 பேருக்குமே அவர் ஒரு சாஃப்ட் கார்னர் தான் வந்துட்டு காமிக்க தான் செஞ்சாரு ஒழிய அது வந்து ஒரு இதா வந்துட்டு அவரு கொண்டுட்டு போல. அதனாலதான் அவர் இன்னைக்கு வந்துட்டு அவ்வளவு ரோஸ் வாங்கினாரு அப்படின்றத நான் சொல்லுவேன். 2வது இன்னொன்னு வந்துட்டு என்ன அப்படின்னா, இவங்க எல்லாருக்குமே ஹவுஸ்மேட் எல்லாருமே ஏன் வந்து அதை சீரியஸா எடுத்துக்கல அப்படின்னா, அவங்களுக்கு பால் முட்டை தான் வரலையே ஒழிய மற்றபடி எல்லா லக்ஸரி ஐட்டமுமே வந்துச்சு. இவங்க ஒண்ணுமே பண்ணலைன்றப்ப இன்னும் இது ஐ மீன் எப்படி சொல்றது, இன்னும் இதை சுவாரஸ்யமா எடுத்துட்டு போயிருந்திருக்கணும் அப்படின்னா, ஏன் பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் வாட்டி சொன்னாரு, சொல்லிட்டு திரும்பவும் அகைன் அண்ட் அகைன் அவங்க அதை பண்றப்ப செய்யறப்ப லக்ஸரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி இருந்திருக்கலாமே. இவங்களுக்கு வந்து லக்ஸரி ஐட்டம்ஸ் எல்லாமே எந்த ஒரு இதுவுமே இல்லாம, மற்ற சீசனோட இந்த சீசன் நமக்கு நல்லாவே தெரியும், இந்த மாதிரி ஒரு லக்ஸரி பட்ஜெட் டாஸ்கோ அது வாட் எவர் இட் இஸ் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எல்லா ப்ரொவிஷனுமே எல்லாமே கிடைக்குது. ஸோ அந்த ப்ரொவிஷனை எல்லாத்தையுமே கட் பண்ணியிருந்தா மேபி எல்லாருமே இறங்கி போராட்டம் மேபி பண்ணியிருந்திருக்கலாம். இன்னும் இதை வந்துட்டு இதாக கொண்டுட்டு போயிருந்திருக்கலாம். விக்ரம் ஸ்டார்டிங்ல அதை கொண்டுட்டு போனாரு. பட் ஆனா அதை வந்து அமித் அதை ஃபாலோ பண்ணலைன்றப்ப, அவரும் கேம் பிளே பண்றப்ப இன்னும் வேற என்னெல்லாம் இது அதுன்னு எல்லாத்தையும் சேர்த்து செஞ்சு பேசணுமோ அதை வந்துட்டு அவங்க பண்ணியிருந்திருக்கணும். அப்படியுமே பண்ணியிருந்தாலுமே அவங்க 2 பேரும் கேட்டிருந்திருப்பாங்களான்னு கேட்டா கிடையாது. அதுக்கு எக்ஸாம்பிள் இன்னைக்கே பார்த்தாச்சு. எல்லாருமே சொல்லி செஞ்சு திரும்பவும் வந்து கமருதீன் மைக் எடுத்து மாட்டினப்பே வந்துட்டு நீங்க எல்லாரும் என்ன சொல்றது, நான் பண்றதுதான் நான் பண்ணுவேன்ற மாதிரி தான் இருந்துச்சு ஒழிய, இது என்ன மாதிரி நீங்க சொன்னாலும் பிரகாஷ் பாஸ் சொன்ன மாதிரி அவங்க உப்பையும் தூக்குனாலுமேனு அதுக்கு ஆல்டர் என்னவோ அதைத்தான் பண்ணுவாங்க. காரத்தை தூக்குனாலும் சரி, ரோசன்றது அது இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அது இல்லை. சரி அப்போ அதனால நீ அவங்க என்ன பண்ணாலும் செஞ்சாலும் இது வந்து ஃபெயிலியர் தான், அது ஒரு யூஸுமே இருக்காது. அவ்வளவுதான் bro, என்னோட ஓகே. எல்லாரும் சண்டே அப்டேட் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஓகேவா? சண்டே வந்து எஃப்ஜேக்கு அரோராவுக்கு ஏதோ ஃபைட் இருக்கு போல அது எபிசோடில். அதுக்கப்புறம் வந்து அதை வச்சு ஏதோ ரோஸ் பண்ணியிருப்பார் போல விஜேஸு எஃப்ஜேவை. அண்டு கோர்ட் டாஸ்க்கு அந்த இதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க போல். அதில் வந்து பார்வதிக்கும் வினோத்துக்கும் டெக்கோரம் சரியாக மெயின்டைன் பண்ணல அப்படின்ற மாதிரி ஏதோ லைட்டாக இது பண்ணியிருப்பார் போல். ஸோ இதுதான் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் சேவிங் ஆர்டர் சபரியை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணியிருக்காங்க, சாண்ட்ராவை செகண்ட் சேவ் பண்ணியிருக்காங்க. எங்கே அபியக்காக காணோம். கமருதீன் வினோத் ஹாட் சீட்டில் வந்து எஃப்ஜே வியானா இது பண்ணியிருக்காங்க. ஸோ வியானா ஸ்டேஜில் வந்து பேசியிருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. ஓகேவா? நீ சாண்ட்ரான்னு சொன்னோன்னு லிசனர்ல காமிக்குது விக்னேஷ். இல்ல அவங்க ஆல்ரெடி வந்து அதை ரீபோஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். யாரோ பண்ணாலும் ஆல்ரெடி ரீபோஸ்ட் பண்ணிட்டாங்க. சாம் திருப்பி சொல்லுங்க, எங்க ஆள் வந்தாச்சு. சாம் சொல்ல விக்னேஷ் சொன்னேன் ப்ரோ. சேவிங் ஆர்டர். சாரி. அபிகா குறும்படம் போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க ப்ரோ. அப்படியா? யாருக்கு? அந்த யாருக்கும் இல்ல, அந்த இந்த பலூன் டாஸ்க், இது கேப்டன்சி டாஸ்க் வந்து போட்டு காமிச்சிருக்காங்க. கேப்டன்சி டாஸ்க்னா ஃபன்னா இருந்திருக்குன்ற மாதிரி போட்டு காமிச்சிருப்பாங்க. இல்ல கேப்டன்சி மண்டே அதே மறந்துட்டீங்களா? ஓகே. எனக்கு கேப்டன்சி டாஸ்க் உடனே சபரி பவர் அந்த இது போகுது.
ஏங்க நான் ஓ டாக்ஸிக் கேப்டன்சி டாஸ்க். அது போட்டு நான் டாக்ஸிக் காமிச்சிருக்காங்க. இல்ல, இந்த சீசனுக்கே ஒரு நல்ல டாஸ்க். புரிஞ்சிருச்சு. நானும் ஒண்ணு பேசிடுறேங்க. ஓகே, இல்ல எனக்கு சேவிங் வந்து ஆர்டர் ஏதோ சொன்னீங்களே, கேட்கல சரியா. எப்பா திருப்பி சொல்லிருப்பா Saving- சாண்ட்ரான்னு. சபரி, சாண்ட்ரா, கமுருதி, வினோத், எஃப்ஜே. போதுமாப்பா, ஐயோ சந்தோஷமா நிம்மதியா தூங்குவல்ல இன்னைக்கு. ஓகே தேங்க்ஸ். என்னது சாண்ட்ரான் பேர் கேட்டுச்சு, என்னாச்சு? கேட்கலையா உங்களுக்கு ரிப்பீட்டா சரியா? திருப்பி. இல்ல இல்ல வேணாம், சண்டே தானே, நாளைக்கு வந்து செகண்ட் சேவ் பண்ணிருக்காங்க. தலைவி கம்பேக் பாருங்க. சாண்ட்ரா ஹெவி. 4 வாட்டி இல்ல தனித்தனியா 4 பேர் சொல்ல மாட்டாங்கன்னு இவங்க 4 வாட்டி சொல்லிக்கிறாங்க 2 பேரும். இல்ல இதுதான் வின்னர் ரன்னர் அபிதா. இல்ல இந்த சாண்ட்ரா ஃபேன்ஸ் சொல்ல தாங்க முடியல. முதல்ல ஸ்பீக்கர்ஸ் பேசுவது. ஓகே ஓகே, நானும் ஒண்ணு பேசிருங்க, அதுக்கப்புறம் ஸ்ரீ பேசுங்க, அதுக்கப்புறம் ஜானகி பேசுங்க. ம். அப்புறம் இப்போ ஒண்ணு எனக்கு வந்து மட்டும் ஒரு கேட்டுக்கலாம். கொஸ்டின் வந்து தாத்தா கிட்ட தான் இருந்தது. ஆக்சுவலா அவர் போயிட்டாரு. என்னன்னா ஒரு 2 வீக்ஸா டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. தே ஆர் கோயிங் டு எக்ஸ்டெண்ட் த சீசன். நவ் தே ஆர் டிசைடட். ஐ ஹர்ட், எனக்கு நியூஸ் வந்தது எக்ஸ்டெண்ட் பண்றாங்க 120 டேஸ்ன்னு. ஸோ அது விஷயமா நான் தாத்தா கிட்ட அந்த கொஸ்டின் கேட்க தான் வந்தேன். வேற யாருக்காவது தெரிஞ்சா ஷேர் பண்ணிட்டேன். இது ஆமாங்க. ஹரிஷ்ணா ம். டிஐடியேட் பண்ணிட்டு போயிருமா? எப்பா சாமி, இது ரொம்ப பொக்கிஷமான சீசன். இத இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கண்குளிர பாக்கணும். இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு ஒரு நியூஸ் வந்தது. 120 டேஸ் தே ஆர் கோயிங் டு எக்ஸ்டெண்ட். இல்லையா? தெரியுமா யாருக்காவது? எங்க இல்ல வேணா ஒரு 5 இல்ல நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க சொல்லிக்கோங்க. 15 நாள்லாம் அதிகம். அப்ப இல்ல ஃப்ரீ ஸ்டார் நிறைய இன்னும் 2 பேர் வாரம் கழிச்சு இருக்காங்கல்ல. வருமோ? 120 டேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்களா? ஆமா ஆமா, ஒரு 2 வீக்ஸாவே வந்து அதோட டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. ஆக்சுவலி நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்தது. தே கன்ஃபார்ம்டு டிசைடட் 120 டேஸ். முதல்ல 150 140 அப்படிலாம் டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. 120ன்னு இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு நியூஸ் வந்துச்சு. சரி, வேற யாருக்காவது கன்ஃபார்ம்டா தெரியுமான்னு கேட்கலான்னு அதான் தாத்தா கிட்ட கேட்கலான்ட்டு வந்தேன். ஓ அட சாரிங்க, பாவமே. நீங்க முன்னாடி டிஎம் பண்ணிருந்தீங்கன்னா முதல்ல உங்களை மேல இல்ல சரி, எடுத்து. நான் இன்ட்ரோ பண்ண வேண்டாம் சொல்லிட்டு தான் நான் சரி ஹேண்ட் சரி, ரைஸ் பண்ணேன். சரி, நான் டிஎம்ல கேட்டுக்கிறேன் தாத்தா கிட்ட. அதுக்காக தான் நான் ஓகே. மேல வந்தேன். எங்களுக்கு இந்த தேங்க்யூ இன்ஃபர்மேஷன் சார். கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. ஓகேங்க, தேங்க்யூ. சாண்ட்ரா இன்னும் 2 வாரம்ன்றா. இது சந்தோஷம். சட்டை அது பாருங்க, வரைக்கும் தாங்குமா? ம், யாரா அது இப்படி குறுக்கு பேசுனது? சட்டை கீழிஞ்சுதுன்னா இப்படி எல்லாம் அவசரமா பேசுங்க, அப்பதான் எங்க தலைவி சேவ் ஆவாங்க. போன வாரம் யாரோ இப்படிதான் சொன்னாங்க, இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் அப்படின்னாங்க. பாத்தீங்கல்ல, கிளம்புனது யாரு? தம்பி, ஏன் காலையில வரைக்கும் நம்ம நிலைமை நம்மளுக்கு தெரியும். இல்ல ஏன் சரிங்க. ஏன் அப்படி ஏன் ஏன் அப்படி ஏன் இல்ல ஏன் நெக்ஸ்ட் வீக் ஃபேமிலி டாஸ்க்னு நீங்க இப்பவே நீங்க நெக்ஸ்ட் வீக் எப்படி பேசுவீங்கன்னு நான் சொல்றேன். நெக்ஸ்ட் வீக் ம் ஃபேமிலி டாஸ்க் பிரஜன் வருவாரு. இன்னும் ம் கொஞ்சம் கான்பிடன்ஸ் ஏத்தி தலைவிய வந்து மாஸ் காட்டி அப்புறம் பண்ண போறாங்கன்னு அப்படிதான் நீங்க ஏங்க ஆரம்பிக்கவே போறீங்க. ஏங்க ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இந்த டிஎல்ல ஹலோ கேக்குதா? போச்சா? கேக்குது கேக்குது. சதி பண்ணாதீங்க, இப்படி பேச விடுங்க. இங்க சில குரூப் எல்லாம் இருக்காங்க எப்படின்னா, எங்க தலைவி எது பண்ணாலும் கேமு, இப்படி பார்த்தா கேமு, அப்படி திரும்பினா கேம் அப்படின்னு அவங்களுக்கு நாங்க கொஞ்சம் லைட்டா டஃப் கொடுத்து இப்படி வரலாம் அப்படின்னு பாக்குறோம். நாங்க பாருங்க 2 ஃபேன்ஸ் தான் இருக்கோம், அவங்க 200 ஃபேன்ஸ் இருக்காங்க. நாங்க கொஞ்சம் எங்களால முடிஞ்செல்லாம் டஃப் கொடுப்போங்க. ஏங்க அதுலயும் ஒரு ஏங்க ஃபேன் அது விட்டு சொல்றீங்க. எப்படிங்க? 3 ஃபேன்ஸ்ங்க இப்போ, 3 ஃபேனுங்க இப்போ. லிஸ்னர்ல ஒருத்தர் இருக்காராம். ஏங்க அது எப்படிங்க வீக் பூரா பார்வதி கூட சிரிச்சு சிரிச்சு பேசி வீக்கெண்ட்ல போட்டு இந்த செய்கை செய்றீங்க? எங்க கேமே அதாங்க. அவங்கள தாங்க அபி பக்கத்துல வச்சுக்கணும். சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல இல்ல இந்த இந்த இது வந்து இந்த பாட்காஸ்டே வந்து காமன் பாட்காஸ்ட் சரிங்களா? இவங்களுக்குன்னு கிடையாது. அப்படிதான் இந்த பாட்காஸ்டே இருக்கு. ஆப்வியஸ்லி ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி பர்சன் ஹேஸ் காட் எவ்ரிதிங்னு. சோ உங்களுக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 பேர் இருக்காங்க. கஷ்டப்பட்டு வியானா நான் மட்டும் தான் பேசிக்கிட்டே இருக்கேன்.
even though அது she is நாளைக்கு not போறதுனால performing நான் என்ன very well. பண்றேன்னா இப்போ உங்களை கன்வின்ஸ் பண்ணி இங்க இருந்து போறதுக்குள்ள சரிங்க போங்க நான் சாண்ட்ராக்கே போறேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்க இல்ல வரணும். அந்த 3 ஃபேன்ஸ் 4 ஃபேன்ஸ் ஜா- வரணும். ஜானரி வியானாக்கு நான் பார்க்கவே இல்ல. ராஜு வந்து அப்படி அவரும் இப்ப அணி மாறி இப்ப வேற இடத்துக்கு போயிட்டாரு, கம்ருதீனுக்கு போயிட்டாரு. வியானாக்கு நான் யாரையுமே பார்த்தது இல்ல ரொம்ப நாளாவே, சாண்ட்ராக்கு ஆமா ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு முன்னாடி. தெரியும். ஏன்னா அவர் ராஜுலாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து போனாரு. ஃபார் சம் ரீசன் he went back to கமருதீன். அதனால ஏன் அந்த பொண்ணுக்கு ஐ டோன்ட் திங்க் லைக் she has a PR மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு இல்லன்ற மாதிரி இருக்கு. பட் for some reason people have left. I thought okay it's because of FJன்ற மாதிரி I felt it. But later on like they kind of distant it. அதுக்கப்புறம் கூட எந்த ஃபேன்ஸ் இன்க்ரீஸ் ஆன மாதிரி தெரியல. But even though she's kind of asking some fair questions அப்படின்றதுனால I was like you know what, no one is perfect. கரெக்ட் தான். Let's stick. இப்ப ஜானரி பாருங்க, வீக்கெண்ட்ல கரெக்டா பேசுற சாண்ட்ராக்கும் ஃபேன்ஸ் இல்ல, இதுதான் உண்மை. தப்பா பேசுற திவ்யாக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆனா இங்க சாண்ட்ராக்கு 3 ஃபேன்ஸ் தான் இருக்கோம். நாங்க யோசிச்சு பாருங்க எங்க நிலைமையும் கொஞ்சம். திவ்யாலாம் கொடுமைங்க. அவங்க வந்து ஒரு கதை கொஸ்டின் கேட்கிறாரு, அது ஆக்சுவலா கட் பண்ணி தான் போட்டிருக்காங்கன்னு தெரியுது. அந்த கொஸ்டின் கேட்கும்போது என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னா, சார் எங்க ஆரம்பிப்போம் நம்ம ஆக்சுவலா, சார் இந்த மாதிரி நான் பேசுறேன் சார், அதுக்கு ரிட்டர்ன் பேசினாங்க சார், அப்படிதான் ஆரம்பிப்போம் ஜென்ரலா. சார் நான் எப்பவுமே பீன் பேக்கை அந்த டோருக்கு ஃப்ரண்ட்ல தான் சார் போட்டு உட்காருவேன். அந்த டோர் ஃப்ரண்ட்னா அந்த முன்னாடி சார், அது அங்கதான் சார் நான் இந்த போட்டு உட்காந்து, அது இப்ப எனக்கு தேவையா? பீன் பேக் எங்க ஆக்சுவலா போட்டு இன்னைக்கு வந்து விஜய் வந்து கொஞ்சம் நல்ல மூட்ல இருந்திருக்காரு. என்னன்னா சரி இந்த பொண்ணு அதுதான் பாவம் பாதிக்கப்பட்டிருக்கு, நியாயம் கொடுக்க போறோம் அப்படின்றதுனால அமைதியா இருந்தாரு. இது வேற நடுவுல ஒரு டைம் இல்ல சொன்னாரு, இல்லங்க நடுவுல சொன்னாரு. எப்படி சொன்னாருன்னா, எல்லாரும் சொல்லுங்க ஆரம்பிக்கும் போது திவ்யா எந்திரிச்சாங்களா, எல்லாம் ஷார்ட்டா சொல்லிடுங்க அப்படின்னு. அந்த பதட்டம் தெரிஞ்சது எனக்கு அங்க. இல்ல அந்த ஒரு படத்துல வர அன்னைக்கு காலங்காத்தால 6 மணின்ற மாதிரிதான் அவங்க அப்படியேதான் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ப்ரிசைஸா எதுவுமே பேசவே மாட்டேன்றாங்க. அதுதான் அவங்களோட மெயின் ஃபிளாவே. மத்தபடி அதுதான் கம்ருதீன் இப்ப சொன்னா, அந்த விஷயத்துல ஒரு விஷயம் சொன்னா 15 விஷயம் சொல்றாங்க, ஜொயின் போயிட்டு வராங்கன்றது வந்து ஆக்சுவலா ஒரு உண்மை இருக்கிறதுனாலதான் சிரிப்பே வந்துச்சு. இவன் சும்மா சொல்லியிருந்தானா கலாய்க்கிற மாதிரி போயிருக்கலாம். அவங்க ஆக்சுவலா அவங்களுக்கு அப்படி பேச வரலையோ என்னமோ சம்திங், அவங்களால ஆனா டு த நீங்க பாயிண்ட். ஒரு விஷயம் வந்து கம்ருதீன் வந்து தேங்க் பண்ணிக்கணும். கம்ருதீன் வந்து இந்த மைக் விஷயத்துல மாட்டாம இருந்தா திவ்யா விஷயத்துக்கு கம்ருதீனை பேச வச்சு ஒரு செய்கை செஞ்சிருப்பாங்க. ஆக்சுவலா இது அது கொஞ்சம் கம்ருதீனுக்கு வந்து கிரேட் எஸ்கேப்னு தான் நான் பாக்குறேன் இந்த பிளானே. அது கரெக்ட் தான், உண்மைதான். அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. கமருதீனுக்கு மட்டும் இல்ல, பாருக்கும் கமருதீனுக்கும் இந்த இந்த வீக்கெண்ட் எபிசோடே வந்து சூப்பரான சேஃப் ஒயிட் வாஷ் எல்லாமே பண்ணி வச்சுக்கிறாங்க. சரி கமருதீன் ஆக்சுவலா அதை பார்த்துட்டு சங்கடமாயிடுச்சு, அவனுக்கு சங்கடமாயிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கான். பாரு இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாதுன்ற மாதிரி இருக்காங்க பாரு. உள்ள போயிட்டு பாட்டெல்லாம் பாடிட்டு வாண்டி இது என்ன இவன் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறான் இதெல்லாம், சரி என்னமோ யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு வா அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க. சாமியல் நீங்க சொன்னீங்க எஃப்ஜேக்கும் அரோராக்கும் சண்டை, நிஜமாவா? அவங்க 2 பேரும் வந்து லைக் இன்னும் திக் அண்ட் தின்னா இருந்தாங்க, ஆனா அவங்க 2 பேருக்குள்ள சண்டையா? ஆமா ஆமா அவங்க 2 பேருக்குள்ளதான் சண்டை. அப்புறம் ஏதோ வந்து எஃப்ஜேக்கு அதனால ரோஸ்டும் பிரேக் இருங்க இமாத் ப்ரோ வந்திருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். இமாத் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. 120 days எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்களா, உண்மையா? நோ ஐடியா. ஓகே. சண்டே எனி அப்டேட் ப்ரோ? சண்டே அதான் வியானா எவிக்டடு, உங்களுக்கு தெரியுமே, நீங்க தான் எல்லா அப்டேட் சொல்லிட்டீங்களா ஸ்பேஸ்ல. வேற ஏதாவது புதுசா ஏதாவது நினைச்சா ப்ரோ? எதுவும் அது எதனால அந்த எஃப்ஜேக்கும் இவங்களுக்கும் கான்ஃபிளிக்ட் ஆச்சா, இந்த அரோராக்கும்? நோ ஐடியா. ஓகே ப்ரோ. ஓகே ஸ்ரீ பேசுறீங்க. ஸ்ரீ ரொம்ப நேரம் இருந்தாங்க. ஸ்ரீ பேசுறீங்க. தேங்க்யூ. இன்னைக்கு வந்து எபிசோட்ல வந்து அமித் வந்து தேவையில்லாம திட்டு வாங்கினாரோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவர் வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து இது பிரச்சனை வேணாம், ஏன்னா பாரு கம்பதன் 2 பேருமே வந்து ரொம்ப பிரச்சனை பண்றவங்க தான். ஸோ இவங்க வந்து சொல்லி அவங்க செய்ய மாட்டேன்னு சொல்லி இந்த ஹவுஸ்மேட்ஸ்க்கும் அவங்களுக்கும் சண்டை வந்து ரொம்ப கேட்டிக்கான சுச்சுவேஷன் ஆயிடணும்னு சொல்லி அவங்க வழியிலேயே போய் கொஞ்சம் கொஞ்சமா வேலை செய்ய வைக்கணும்னு நினைச்சாரு. அவங்க பார்வையில ஏதோ செஞ்ச மாதிரி இருந்திருக்கு, பட் ஹவுஸ்மேட்ஸ் பார்வையில அது செய்யாத மாதிரி இருந்ததுனால வீக்கெண்ட்ல மொத்தமா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் சேர்ந்து செஞ்சு விட்டாங்க போல இருக்கு.
இருக்கு. ஆனா ஏனோ தெரியல, இது எல்லா வீக்குமே வந்து தலைன்னு ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்க எல்லாருமே திட்டுதான் வாங்குறாங்க. நான் இவர் திட்டு வாங்க மாட்டாருன்னு நினைச்சேன். கடைசியில இந்த ஒரு மைக் ப்ராப்ளத்தை கொண்டு வந்து திட்ட வச்சுட்டாங்க. எப்படியோ திட்டும் வாங்கிட்டாரு அவரு. அப்புறம் இன்னொன்னு வந்து பார்வதிய வந்து எல்லாருமே கேட்டாங்க. என் திவ்யாவும் சொன்னாங்க, இந்த மாதிரி இது வந்து உன்னுடைய ப்ரொக்ரஷன்ல வந்து பயங்கர டவுன்ஃபாலா இருக்கும், நீ பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்க திமிரா வந்து இல்ல இல்ல இது எனக்கு தெரியும், ஒன்றும் டவுன்ஃபால்லாம் இருக்காது, நீ என்ன பேசுற போ அப்படின்னு சொல்லி அவங்கள திட்டி அனுப்பிச்சிட்டாங்க. அவங்ககிட்ட மனுஷன் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ரீ கேட்கல ஸ்ரீ நீங்க பேசுறது. இப்ப கேக்குதா? கேக்குது ஹலோ. கேக்குது. அதான் தனிப்பட்ட முறையில எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல ஒரு ஒரு விதத்துல அவங்க அட்ரஸ் பண்ணிருக்கதான் செஞ்சிருக்காங்க. பட் அதை ஏத்துக்கக்கூடிய ஒரு இதுல அவங்க இல்ல. அவங்க வந்து ஃபினாலே ஸ்டேஜ் இடத்துக்கு போயாச்சு அவங்க ஆல்ரெடி. ஏன்னா பார்வதி வந்து இந்த பிக் பாஸுக்கே செஞ்ச ஒரு இது மாதிரி இருக்காங்க. அவங்க நான் பிக் பாஸ்க்காவே பிறந்து வளர்ந்து இந்த இடத்துக்கு வந்து நினைக்கன்ற மாதிரி இருக்கிறதுனால நீங்க என்ன வேணாலும் அடிச்சுக்கோங்க. அவங்க ஏன் இன்னைக்கு வீக்கெண்ட் எபிசோட்ல கூட கமருதீன் கிட்ட சொல்லும் போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, எனக்கு வார வாரம் வந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வெல் ப்ரிப்பேர்டா தான் இந்த மைக்கை வந்து, ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் கமருதீன் வந்து மைக்கை மறைக்கல, இவங்கதான் கமருதீன் கிட்ட போயிட்டு மைக்கை இது பண்ண, மைக்கை க்ளோஸ் பண்ண, பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கமருதீன் வந்து ப்ரிப்பேர்டா இல்லை. இன்னைக்கு இந்த எபிசோட் பார்க்கும்போது கூட இதெல்லாம் எதிர்பார்த்தது தானடா, இப்பயும் இதைதான் செய்ய போறீங்க, மைக்கை கைட்டி வைக்க சொல்லி வாரமா உட்கார சொல்ல போறீங்க, நேரம் உட்காந்துட்டு போறேன் போ என்ன போன்ற மாதிரி வெல் ப்ரிப்பேர்டா இருந்த மாதிரி இருந்தது. அவங்க ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸுமே அதை தான் காமிச்சு கொடுத்த மாதிரி இருந்தது. இனிமேல் வர வாரங்கள்ல கமருதீன் வந்து இதுவா இருப்பாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா கமருதீனை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி இருந்தது. அவங்க வந்து ஒரு சென்டர் பிளேஸ்ல இருக்கணும், எத்தனை நாள் வந்து ஜனங்க வந்து சண்டை போடுறதே பார்ப்பாங்க, கொஞ்சம் ஒரு லவ் கண்டட்டும் கொடுப்போம் அப்படின்றதுனால தான் கமருதீனை சேர்த்திருக்காங்க. இன்னைக்கு எபிசோட்ல கூட அவர் வந்து ஒரு வாரம் பார்ப்போம், அடுத்தது அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லும் போது இல்ல எனக்கு இந்த ஆன் அண்ட் ஆஃப்லாம் வேணாம், மொத்தமா ஒரேடியா முடிச்சுக்கலாம்னா ஃபினாலே வரைக்குமா இல்ல மொத்தமா முடிச்சுக்கலாமான்ற மாதிரி சொன்னாங்களா என்னன்னு தெரியல. ஆனா அவங்க என்னடா எட்ரா அப்படின்னு சொல்லும்போது உடனே இந்த கமருதீன் பையன் வந்து பேசிடுவான். அதனால இது ஒன்றும் மேற்கொண்டு போகும்னு தோணல கமருதீனை பொறுத்த வரையிலும். அதான் என்னுடைய வியூஸ் இன்னைக்கு பார்த்த எபிசோட் வரைக்கும். ஓகே, தேங்க்யூ ஸ்ரீ. தேங்க்யூ. நியூட்டன் ப்ரோ பேசிருக்க ப்ரோ. இல்ல அதான் எனக்கு என்னமோ அமித்துக்கு ரோஸ்ட் மாதிரி தெரியல, அட்வைஸ் மாதிரி தெரிஞ்சுச்சு. பட் அது வந்து ஆக்சுவலா இன்னொரு கொஸ்டின் மட்டும் அவர் கேட்காம விட்டார். அந்த உண்ணாவிரதம் இருக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிபிக்கு ஆப்போசிட்டா நான் உண்ணாவிரதம் இருக்க போறேன், அவங்க தந்தா தான் நான் சாப்பிடுவேன், அதுக்கு தான் ஆக்சுவலா எனக்கு ரோஸ்ட் பண்ணணும்னு தோணுச்சு. ஏன்னா ஐயோ நீ அவங்கள போய் கேள்வி கேளுனா நீ பிபிஐ கேள்வி கேட்டுட்டு இருக்கிறியா, அந்த மாதிரி அவரு கேள்வி கேட்காம விட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி இன்னைக்கு எபிசோடு வந்து திவ்யாவுக்கு வந்து ஒரு பூஸ்ட் பண்ணி விட்டுருக்காங்க. ஏன்னா எப்பயுமே திவ்யா திட்டு தான் வாங்குவாங்க. திவ்யா அதை வந்து இதுலயும் சொல்லியிருப்பாங்க, என்னங்க ஒரு 1/2 மணி நேரம் திட்டு வாருங்க, திட்டுனா திட்டிட்டு போட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை அதை கேட்டுட்டு நான் நினைச்சேன் ரோஸ்ட் பண்ணுவாங்க போல திவ்யாவுக்கு, ஏன்னா ஏற்கனவே எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. பட் பரவாயில்ல, அதை கேட்டுட்டு தான் திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி பேசுனாங்களோ அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு. ஆனா இந்த எல்லா விஷயத்துலையுமே அவங்க பார்வதியும் கமருதீனையும் கேள்வி கேட்டுக்கணும், ரோஸ்ட் பண்ணிருக்கணும். அதை வந்து அசால்ட்டா அவங்க மைக்கை கழட்டி வைக்க வச்சு அவங்கள வந்து எதுவுமே கேள்வி கேட்க, ஏன்னா அவங்களை கேள்வி கேட்டதுனால அதை இன்னும் 2-3 வார்த்தை விட்டு இன்னும் 2 எக்ஸ்ட்ரா அடி வாங்கியிருப்பாங்க. அதெல்லாம் பண்ண விடாம பண்ணி நல்லா 2 பேரையும் எப்படி சொல்றது, ஒரு மாதிரி நீங்க உட்காந்துக்கோங்க உங்களுக்கு நிறைய அடி விழும், நான் உங்களை காப்பாற்றி விடுறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி விஜேஎஸ் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது எனக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்கு இந்த அளவுக்கு பனிஷ்மெண்ட்டே இல்லாம காப்பாத்தி விட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ப்ரோ பார்வதியை வச்சு ஒரு கேம் போயிட்டு இருக்கிற போது பார்வதியை ரோஸ் பண்ணா அவங்க வந்து அடுத்த வாரத்துல இருந்து அண்டர்பிளே பண்ணிட மாட்டாங்களா? அதனாலதான் அவங்க இந்த மாதிரி பண்ணி விட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா எவ்ரி வீக் பாத்தீங்கன்னா யாரெல்லாம் இப்ப ரம்யா பாத்தீங்கன்னா போன வாரம் ரோஸ்டா பயங்கரமா வாங்கினாங்க, டவுன் ஆயிட்டாங்க. திவ்யா சாண்ட்ரா ஒரு ஸ்டேஜ்ல வாங்கினாங்க, அப்படியே டவுன் ஆயிட்டாங்க. ஸோ எவ்ரி வீக் யாராவது ஒருத்தர் வாங்கச்சே அவங்க வந்து டவுன் ஆயிடுவாங்க. பட் பாரு வந்து என்னதான் வாங்கினாலுமே அது சொல்லும் போது அவர் கடைசியா ஒரு சிரிச்சுட்டே சொல்லிடுறாரு,
அதனால பார்வை வந்து சுத்தி தான் இந்த இது கேம் பிளே போகணும்ன்றது வந்து நல்லா பிக்சரைஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால அந்த பொண்ணுடைய இது வந்து எந்த அளவுக்கு கெட்டு போனாலும் பரவாயில்லன்ற அளவுக்கு தண்ணி தெளிச்சு விட்டுட்டாங்க. ஆனா நடுவுல ஒரு தடவை சொல்லியிருப்பாரு செய்யாதீங்க வேணான்னு. ஆனா அவங்க மாத்திக்கல. உள்ள வந்தவங்க எல்லாம் சொல்லும் போது பார்வதியோட கேம் பிளே ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு பிரிச்சிங்கன்னா முதல் ஹாஃப்ல அவங்க பயங்கரமா யாரையுமே பேச விடாம இது பண்ணாம அப்படி இருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா பார்வோட கேம் பிளேவே அப்படியே மாறிடுச்சு. லிசன் பண்ண ஆரம்பிச்சாங்க, திரும்பி கவுண்டர் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப இன்னொரு பார்ட் என்னன்னா லவ் கண்டென்ட்ன்றத கொண்டு வந்திருக்காங்க உள்ள. இப்படி ஒரு ஸ்டேஜ்லயும் ஒரு மாதிரி விளையாட தெரிஞ்ச அவங்களுக்கு அவங்க ரோஸ்ட் கொடுக்குறாங்களா இல்லையான்றத அவங்கதான் எடுத்துக்கணும். என்ன கொடுத்தாலும் அவங்க கேட்க போறது இல்லை அட் த எண்ட் ஆஃப் த டே. அதனால எதுக்கு கொடுக்கணும், நம்ம வந்து ஒதுக்கி வச்சிருவோம். பேசாம இருக்கிறதும் ஒரு விதத்துல ஒரு தண்டனை தான் அவங்க நினைச்சிருக்காங்க. ஆனா பார்வதி வாஸ் வெல் ப்ரிப்பேர்ட் ஃபார் திஸ் வீக்கெண்ட். அதனால அவங்க வந்து அதை ஒன்றும் பெருசாவே எடுத்துக்கல. அவங்க வந்து ஒரு யோசிச்சுதான் இதை சொல்லியிருக்காங்க. அவாய்ட் பண்றது வந்து ஒரு வேற யாராவது இருந்தா இதே திவ்யாக்கு இந்த இதை கொடுத்துருங்க, ஓரமா போய் உட்காந்து அழுதுகிட்டு இருந்திருப்பாங்க. இதே இந்த வீட்டுல அரோரா கொடுத்துருங்க, வியானா கொடுத்துருங்க, யார் ரோஸ்ட் வாங்கினாலும் அங்க இருக்கிறவங்க சென்சிட்டிவா இருக்கிறவங்க உடனே அழுதுருவாங்க. இவங்க என்ன பண்ணிட்டு உட்காந்துருந்தாங்க, அப்போ சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தாங்க. அழறது கூட ஐயோ சார் சாரி சார் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே தான் சொன்னாங்க. பேசுறது கேட்கலன்னு சொல்லிட்டு அவர் வெளில போறாரு, அப்பயும் சிரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க நிஜமாவே இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிருப்பாங்களா சொல்லுங்க? ஓகே, பிரகாஷ் பேசிருங்க. பிரகாஷ் கூட பேசுங்க. இப்போ சொன்னாங்க விஜேஎஸ் கொடுத்த ரோஸ்ட்டுக்கு அவங்க அழுவ மாட்டாங்க. அதுக்கு தான் வந்து அங்கே எஃப்ஜேன்னு ஒருத்தன் இருக்கான். எஃப்ஜே அன்னைக்கு ஒன்று பண்ணா பார்த்தீங்களா, அதுக்கு போய் ஓரமாக உட்காந்து எழுதாங்க பாரு. அதுக்காகவாச்சும் எஃப்ஜே இருக்கணுன்றதுக்கு அதுக்காக தான் நானே வந்து யூஸ் பண்ணுறேன். ஏன்னா மற்றபடி வந்து அவங்ககிட்ட வந்து அந்த பாட்டு பாடுறது இன்னைக்கு கூட வந்து சுபிக்ஷாக்கு தான் வந்து சொல்லி கொடுத்துருந்தேன் தான் எப்படி ரேப் வந்து பாடணும் அப்படின்ற மாதிரிலாம். ஸோ அதாவது எப்படின்னா அவனோட ஒரு இது வந்து கலையை வந்து தன்னால் முடிஞ்ச வரைக்கும் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்கு வந்து சொல்லி தரணுன்ற அந்த ஒரு இது இருக்குது. என்னன்னா எஃப்ஜே கிட்ட பிடிக்காத விஷயம் ஆரம்பத்துலேருந்து தூங்கிட்டு இருப்பான். அந்த ஒரு விஷயம்தான் ஐ திங்க் அவனுக்கு வந்து பிக் பாஸ் வந்து அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்ததுக்கு பிறகு ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ஒரே 1 or 2 இன்ஸ்டன்ஸ் அப்பயும் வந்து தூங்கியிருக்கான். பட் அது என்னன்னா அதுதான் யாராக இருந்தாலும் அந்த தண்டனைக்கு பிறகு அதிகமாக தப்பு பண்ணக்கூடாது. இன்கேஸ் இப்போ நெக்ஸ்ட் வீக்கில் வந்து இதே பார்வதியும் கம்முரிதனும் இதை ரிப்பீட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா மேபி எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் சீசனில் கூட மிட் வீக் எவிக்ஷன் சொல்லிட்டு ஒன்று வராமல் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டைம் நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம், எதுவுமே ஓட்டிங் பேசிஸில் வந்து நிறைய எவிக்ஷன் ஆகாத மாதிரி தான் இருக்குது. இதை வந்து மிட் வீக் எவிக்ஷனில் கூட போட்டு தூக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு. இது வந்து நெக்ஸ்ட் வீக்கும் எதனா இதே மாதிரி எதனா வந்து கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா மிட் வீக் எவிக்ஷன் சொல்லிட்டு தூக்கிறதுக்கு கூட வந்து வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பர். நியூட்டன் பேசுங்க, அதுக்கப்புறம் ஜனவரி பேசுங்க. பேசுங்க. இதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னா, அந்த ஆக்சுவலாக அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நிறையா வந்து ரூல் பிரேக் பண்ணியிருப்பாங்க பார்வதியும் இவங்களும். வெறும் ஜாகிங்கை மட்டும் தான் சொன்னார், மற்ற எதுவுமே சொல்லலை. ஏன்னா அதை அட்ரஸ் பண்ணியிருந்தா கூட இந்த கண்டஸ்டன்ட்டுங்களுக்கு எதை தெரிஞ்சு அட்லீஸ்ட் வர வீக்லையாவது கேமை இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணியிருக்கலாம். அது மாதிரி பண்ணல. இன்னொன்று அந்த டீ அந்த இதோட நிறுத்தின டீ குடிக்காமல் இருக்கிறது இதெல்லாம் கொடுக்காம நிறுத்திட்டு நல்ல சாப்பாடு கொடுத்தாங்க. ஸோ அதுவும் கண்டஸ்டன்ட் நல்லா, அது எப்படி சொல்கிறது, பரவாயில்ல டீ தானே போனால் போகுது, நம்ம நல்லா சாப்பாடு இருக்குது, சீஸ் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, நல்லா தின்னு அவங்களுக்கு அந்த கேம் விளையாடணும், அந்த ஒரு சண்டை போடணும் அப்படின்றதே மறந்துட்டாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அந்த லாஸ்ட்டாக திவ்யா சண்டை போடுறப்ப கூட கனி அந்த டீம்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள உட்காந்து பஜ்ஜி சுட்டுன்னு இருப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து க்ராசரிஸும் சாப்பிட்றதும்